Hi friends, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு எடுத்தோடனே காரில் இன்ட்ரோ கொடுக்குறேன். இன்னைக்கு நான் வெளியே போகிறேன். இன்னைக்கு என்ன மாதிரி விலாகாக இருக்க போகுது அப்படின்னா அவ்வளோ சர்ப்ரைஸ்லாம் நான் எப்பவும் வைக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும் தானே. மைண்ட் செட் பண்ணிடுவேன், இதுதான் விலாக், இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எங்களோட ஆனிவர்சரி விலாக், என் ஹஸ்பண்டோட பர்த்டே அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. எங்கேயாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி போவோம். இன்னும் வண்டியில் யாருமே காணாமல் பார்க்குறீங்களா? எப்பயுமே பிள்ளைங்க கூட தான் போவோம். இந்த டைம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் இருந்துச்சு. சரி இப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 வீக் ஆயிருக்கா, சரி லீவ் போட வேணாம், இதுக்காக லீவ் போட வேணாம். இந்த வீக்கெண்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதுக்காக பர்பஸாக பிள்ளைங்களுக்காகவே நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சர்ப்ரைஸாக அப்படி கூட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து அஸ் அ கப்புளாக நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஆனிவர்சரிக்கு நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தனியாக போகிறோம். ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விலாக்ல போகலாமா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, விலாக்ல போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக என்னன்னா, நேற்று நைட்டு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரியா, இன்னைக்கு காலையில் எங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ், ஏதாவது கல்யாண ஃபோட்டோ அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணுறேன். என்ன பண்ணேன்னு தெரியல. என்னோட ஃபோனில் இருக்க வீடியோஸ் எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒரு 10 ஃபோட்டோஸும் 10 வீடியோஸ் மட்டும் தான் இருக்குது, எதுவுமே காணோம். அப்படியே காலையில் அப்செட் ஆகிட்டு இவர் என்ன எங்கே கூப்பிட்றாரு, வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. பிரேக்ஃபாஸ்ட்டா? நானே கமிட் ஆகிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு என்னோட வீடியோஸ் போயிடுச்சு சொல்லிட்டே இருந்தேன் நான். சரி ஓகே, அதுக்கு ஓரமாக வச்சுட்டு அப்போ சொன்னேன், என்ன பண்ண அப்படி கேட்டார். இந்த மாதிரி நான் லேப்டாப்பில் வந்து என்னோட ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் சம்திங் ஃபைல் அண்ட் ஃபோட்டோஸ்னு கொடுத்தேன். அப்போ அது லேப்டாப்பில் தான் இருக்கும் அப்படின்றார். அப்போ சொன்னேன், நான் சொன்னேன் கண்டிப்பாக எனக்கு லேப்டாப்பில் எடுத்து கொடுத்து தான் நீங்கள் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன், அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னேன். அந்த கமிட்மெண்ட்டோடு வந்து உட்காந்துருக்காரு. சரி, ஆனிவர்சரியும் பர்த்டேவும் எப்பயும் வருஷம் ஃபுல்லாக ஒரே நாளில் வருதா? இந்த மாதிரி வந்து ஒரு மருது ஜென்மங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க வசதிக்கு பண்ணி கொடுத்தது என்ன தெரியுமா? பர்த்டேவும் ஆனிவர்சரியும் ஒரே நாளில் வச்சு கொடுத்தது தான். ஸோ இது வந்து என்னோட இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்ல போகிறேன். என்னோட நாத்தனார் தான் வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எங்கள் அன்னை வாழ்க்கையில் என்னைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அனிஸ்மச்சி பார்த்த வேலை. அதனால என்னன்னா, அவர் பர்த்டே அன்னைக்கு எங்கள் ஆனிவர்சரிக்குனால அவர் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டார். நான் இந்த மாதிரி லாக் போடுறப்ப நிறைய பேர் சொல்லிக்கிங்க என்கிட்ட, அக்கா எங்களோட ஆனிவர்சரியும் சேம் அதே மாதிரி தான், என் ஹஸ்பண்டோட பர்த்டே அப்போ தான் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிங்க. ஸோ வழக்கம் போல் அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஓகேயா? வழக்கம் போல் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? சர்ப்ரைஸ். இது ஆக்சுவலாக எல்லா ஒய்ஃபுக்கு இருக்க மென்டாலிட்டி. எப்படி கூப்பிட்டு போப்பாங்கன்னு தெரியும், சர்ப்ரைஸ் தான் தெரியுது. ஆனால் எங்கே போகிறோம். சரி, பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை எப்படி? பிரேக்ஃபாஸ்ட் தான் போகிறோம். ஓகேயா? சரி, சில பல கொஷின்ஸுகள் கேட்போம். ஓகேயா? இது வந்து ஆக்சுவலாக இது என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இல்லை. நம்ம பர்சனல் லைஃப் என்ன நடக்குது நமக்கு தெரியும். இது எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக. சரியா? சரி, கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? கரெக்டாக சொல்லுங்க, இந்த கிரிஞ்சான பதிலாம் சொல்லக்கூடாது. எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம். 16 வருஷம். இந்த 16 வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? இந்த சினிமாட்டிக்கா அப்படிலாம் வேணாம், நேச்சுரலா சொல்லுங்க. 16 சொல்லவா? ஜாடிக்கேத்த மூடி அப்படிலாம் இல்லை. நீங்க இந்த மலுப்பிஃபையிங் அதெல்லாம் தேவை. மலுப்பிஃபையிங் கிடையாது, உண்மைதான் சொல்றேன். ஜாடிக்கேத்த மூடி, தட்ஸ் இட், ஒன்லி ஒன் ஆன்சர். நீங்க சொல்லுங்க, ஒரு மேரேஜ் லைஃபை வந்து அதாவது வந்து காப்பாத்துறது வந்து ஈஸியா ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தான். ஆக்சுவலா என்னன்னா, நீங்களுமே வந்து இந்த vlog பார்க்குறவங்க, இந்த மாதிரி கப்புள்ஸாக யாராவது வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க எதை காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஓகேயா? அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அவங்க போடுற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், வாட் எவர் அவங்க என்ன சோஷியல் மீடியாவில் காமிக்கிறாங்களோ அது எதுவுமே உண்மை இல்லை. ஐயோ, அவங்க இப்படி வீடியோஸ் போடுறாங்களே, இவ்வளோ சூப்பராக ரொமான்டிக்காக கப்புளாக இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் யாரெல்லாம் அட்மையர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ கிளாஸ் ஜார் மாதிரி தான், டபக்குன்னு உடஞ்சிரும். ஸோ எல்லாரோட மேரேஜ் லைஃபும் அப்படி தான். நீங்கள் நிறைய டைம் என்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கோங்க, அக்கா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்க அண்ணா வந்து உங்களுக்கு நிறைய மீன் கழுவி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ஃபேன் இருக்காங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மீன் கழுவி கொடுக்குற சின்ன விஷயத்த கூட நான் கொண்டு வரதுக்கு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் அவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். அவங்க வீட்டில் ஒரு வேளை செய்ய மாட்டாங்க. தண்ணின்னு கேட்டால் தண்ணி வரும், கழுவி வச்சா தட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, அப்போ நம்ம எதுவுமே செய்யாமல் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வைக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அது கல்ஃபில் இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், 3 பிள்ளை யாருங்க வளர்த்தா? நீ தான் வளர்த்தேன்.
லிட்டரலி 3 பிள்ளை நைட்ல கதறி பட் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கேளுங்க. கல்யாணம் முடிச்சு யாரும் சமைச்சு கொடுத்தா? கல்யாணம் முடிச்சு எனக்கு சமைக்க தெரியாது. எப்படி பாயிண்ட் பிடிக்கிற பாத்தீங்க, கல்யாணம் முடிச்சு சமைக்கலாம் தெரியாது. ஓகே, யாரு சமைச்சு கொடுத்தா? நீங்க தான் மாசமா இருக்கும் போல யாரு சமைச்சு கொடுத்தா? நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சுத்தமா அது நீ எனக்கு கத்து கொடுத்தியா? கொத்து கொடுக்கத்தியா இல்ல கத்து கொடுத்தியா? அதுக்கு நீ தான் கத்து கொடுத்தியான்னு ஆமா, கேக்குறேன். அவர் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. ஓகே, அது வந்து பாவம் பார்த்து மாசமா இருக்கு வாந்தி எடுக்குதுன்னு பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, அது அப்படி லிட்டரலி எங்க லைஃப்ல இருந்து போயிடுச்சு. ஆனா சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம டே டு டே ரொட்டீன்ல கொண்டு வர்றதுக்குள்ள நான் மட்டும் இல்லை, நிறைய ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஆனா அவங்களும் கரெக்ட் தான். அவங்களும் டே ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் எப்படி உட்காரலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில தான் நம்மளும் பார்ப்போம். சரியா? ஸோ அதனால வந்து சில கப்புள்ஸ்லாம் வந்து அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. நாங்களும் அப்படிதான். எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் தெரியும் நாங்கள் வந்து எந்த மாதிரி கப்புள். சூப்பரான கப்பல் இல்லை, டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள். 24/7 சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். ஒன்று தெரியுமா, என்னை பார்த்தா சண்டை போடுற மாதிரியே தெரியுது. இதுதான் போய் புள்ள யாரும் சொல்ல நம்பாதீங்க. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஓகே, சரி, இப்போ காலை கிளம்பும்போது ஹாப்பியாக கிளம்பணுமா? செம்ம சூப்பராக கிளம்பணும். சண்டை காலங்காத்தாலே சண்டை. சரியா? ஸோ அதனால வந்து சோஷியல் மீடியாவில் காமிக்கிறது எதுவுமே நம்பாதீங்க. நம்ம மேரேஜ் லைஃப் வந்து இட்ஸ் லைக்காக வந்து ரொம்ப கஷ்டம். அது கஷ்டப்பட்டு அது ஒரு 25 இயர்ஸ் கஷ்டப்பட்டா தான் இப்போ இஷ்டப்பட முடியும். ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங்காக அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய 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 கஷ்டம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத வரைக்கும் இட்ஸ் ஃபைன். ஏன் தெரியுமா, நமக்கு 99.9% எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான் பிரச்சனையாக இருக்கும். அது இட்ஸ் ஓகேன்னு விட்டு கொடுத்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் டாம் அண்ட் ஜெர்ரியா கப்பலாகவே இருந்து வாழ்க்கை ஃபுல்லாக காலத்தை ஓட்டிடலாம். ஓகே, நீங்களாம் எந்த மாதிரி கப்பல்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஓகே, கேட்டதானே தெரியும். கேட்குறேன் அமைதியாக இருந்தால் அப்படி கேட்குறேன். இப்படி பதட்டப்படுத்த கேட்கக்கூடாது. சரியா? நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் பயப்படல, பதட்டம் என்னைய பதட்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அதாவது என்னன்னா, நீங்கள் டெய்லி ஒர்க் போயிட்டு வரீங்க. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க அப்படிலாம் ஏதாவது ப்ரெஷர் பண்ணுறாங்க, உங்கள் ஒய்ஃபையே இந்த மாதிரிலாம் போட வைக்கிறீங்க அப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சொல்லணும் ஆன்சர் இதுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் வீடியோஸ் போடுறாங்க, அதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக நானுமே ரொம்ப போரிங்காக வீட்டில் இருந்தேன். என்னோட பிள்ளைங்கள்லாம் பெருசாகி என்னோட ஹெல்ப்லாம் இல்லாதப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம எவ்வளோ சும்மா இருக்கோம் வீட்டில்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் குக்கிங் மட்டும்தான். ஸோ அந்த குக்கிங்கை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணி காமிக்கிறோம். அது இல்லாமல் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடிட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே கேமரா தூக்கத்துக்காத காலத்துல நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான். ஸோ நான் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே இப்படி தான் குக் பண்ணுவேன். என்னப்பா இப்படி தான் குக் பண்ணுவேன், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் எப்போவுமே கூப்பிடுவோம். எனக்கு இது வந்து புதுசாகவே தெரியல. நான் வீடியோக்காகவோ இல்லை நம்ம யூடியூப்காக பண்ணுறோமேன்னு அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவே நான் காட்டுறேன் நான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட யாராவது இது பண்ணவே கூடாது சஃபினா அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க அஸ் ஹஸ்பண்டாக ஒய்ஃபுக்கு? ஆக்சுவலாக வந்து ஒய்ஃபு தான் நம்மளுடைய பேக் போன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? ஏன்னா நம்மளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள எல்லாம் இது பண்ணி போகிறது அவங்க தான். ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா, ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த திறமைக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அது என்னையை பொறுத்தளவு அது வெரி வேஸ்ட்டு. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்க, அது ஒரு பெரிய லெவலில் வந்துடுவாங்க. சரியா? பெரிய லெவலில் வர்றது வந்து பொறாமை கிடையாது, சந்தோஷம். நம்ம கூட இருக்கவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம். ஓகே, அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் என்ன பண்ணுவேன். என்கிட்ட யாராவது கேட்பாங்க ஏன் அப்படி உங்க ஒய்ஃப் பண்றாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஆமா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு, அந்த திறமை நான் சப்போர்ட் பண்றேன், உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிதான் பேசுவேன் நான். ஓகே, அதனாலதான் சொல்றேன். ஈவன் நேத்து கூட என்னை ஒருத்தர் கேட்டாரு. ஆக்சுவலா என்னுடைய ஆஃபீஸ்ல வந்து என்னை கேட்டாரு, இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து வீடியோ போடுறாங்க, நல்லா எடிட்டிங் கட்டிங்லாம் பண்ணி சூப்பரா பண்றாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் ஆமாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் அவர் கேட்டாரு என்கிட்ட, அவங்க எல்லாம் சினிமா அந்த இது எடிட்டிங் பண்ற அந்த இதெல்லாம் படிச்சிருக்காங்களான்னு கேட்டாங்க. அது அதெல்லாம் படிக்கலங்க, பட் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே அந்த ஒரு திறமை இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்பயுமே யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வர போலதான் அவங்க ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு வகுப்பு. ஓகே, சரி. இப்போ நீங்க அஸ் அ ஜென்ஸா நீங்க வந்து மேரேஜ் லைஃப்ல
எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ வந்து ஜென்யூனாக சொல்லணும். ஓகே, இது எல்லா கப்புளுக்குமே. ஏன்னா ரொம்ப கஷ்டம் தானே, ஒரு 15-17 வருஷம்ன்றது ஒரு கப்புளாக சேர்ந்து வாழ்றதுன்றது கஷ்டம். ஸோ நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஜென்யூனாக சொல்லணும். சும்மா அந்த ஜென்யூனாக சொல்லவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது கம்மி, நீ அட்ஜஸ்ட் பண்ணுறது அதிகம். இல்லை, அதுக்காக நான் சொல்லலாம். அந்த கிரெடிட் கோஸ் டு யூ ஒன்லி. அப்படிலாம் நான் சொல்ல வரல. அது எவ்வளோ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை, வெளியே பார்க்குறது சொல்கிறேன். எப்பயுமே நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஹஸ்பண்டை விட லேடிஸ் தான் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஓகே, ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியுமா, குடும்பம்னா ஹஸ்பண்டு, குழந்தைங்க, அவங்கள சுற்றி இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் தானே அவங்க. நான் ஜென்ஸ் அப்படி கிடையாது. கொஞ்சம் வீட்டில் இருப்பாங்க, டக்குன்னு வெளியே போயிடுவாங்க, அவங்க ஆஃபீஸ் வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அவங்களால அவ்வளோ ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பட் லேடிஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இருக்கிற வரை எனக்கு தெரியல, அவங்க போன அப்புறம் தான் அந்த உடைய இது தெரிஞ்சது, அந்த இம்பாக்ட், அவங்களோட வேல்யூ. ஆமாம், சீரியஸா. ஏன்னா எங்கள் அத்தாண்ட பேசும்போது அப்போ தெரியும். ஸோ லேடிஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுறேன். கேளுப்பா. ஓகே, ஒரு மேரேஜ் லைஃபை சக்ஸஸாக கொண்டு போகணும்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க, எல்லாரும் என்ன முயற்சி பண்ணணும் ஆஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? ஒய்ஃபை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு சிம்பிள் வேர்டால இருக்கு. அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க 15-17 வருஷமா ஒரு லைஃப்ல நீங்க இருக்கிறீங்க, கரெக்டா? அது ஒரே ஆள் கூட, அப்படி தானே? கரெக்ட் தானே? ஒரு ஆள் கூட தான் இருப்பாங்க, எத்தனை கூட இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, அது எவ்வளவு கஷ்டம்? லேடிஸை புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து லைஃப்ல வந்து சோ டிஃபிகல்ட். சரி, சரியா? டிஃபிகல்ட். ஒரு கஷ்டமான விஷயத்தை செய்யும்போது தான் அதில் ஒரு இன்பமான ஒரு இஷ்டம் கிடைக்கும். கஷ்டம் தான் இஷ்டம். இன்பமான இஷ்டமான கஷ்டம். சரி, சீரியஸா சொல்றேன். ஏன் தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்க, நம்ம உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஆமா, அவங்க மனசு புரிஞ்சு நடந்து. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப புரிஞ்சதுனால தான் சக்சஸா இருக்கேன் நான். அப்படியா? எஸ், ரொம்ப புரிஞ்சுட்டீங்க என்னைய. ஆமா ஆமா. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற என்ன ஒண்ணும் கிடையாது. வேற என்ன ஒண்ணு? இன்னைக்கு நம்மளுடைய மேரேஜ் ஆனிவர்சரி. ஓகே, என் பர்த்டே விட என்னுடைய மேரேஜ் ஆனிவர்சரின்றதுனால நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுறேன், இந்த வருஷமும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, எப்போவுமே அப்படி தான் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து துபாயில் மற்ற நாள்லாம் நாங்கள் எங்கேயும் போகிறோமோ இல்லையோ, பிள்ளைகளுக்காக எங்களுக்காக எங்கேயாவது போவோம். பட் ஆனிவர்சரி அப்போ எங்கேயாவது ஸ்பெஷலாக ஏதாவது நல்ல பிளேஸில், அதாவது நல்ல பிளேஸ் மீன்ஸ் துபாயில் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக முடியாது, ஆசையாக இருக்கும், ஆசைப்படுற இடமா இருக்கும் இல்லையா, அங்கே எங்கேயாவது நாங்கள் போயிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, எனக்கு இப்போ ஐடியா இருக்குது இப்போ எங்கே போகிறோன்னு. பராரி, கரெக்டா? ஆமாம். இது வந்து எப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரீயாக இருக்கும். இது பாருங்களேன், போகிற வழியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். துபாய்க்குள்ளே இவ்வளோ ஒரு பாலைவனத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இருக்குன்னு அவங்களால பிலீவ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ட்ரீஸ் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. செம்ம அழகாக இருக்கும். நீங்களும் என்னைக்காவது முடிஞ்சால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இல்லை, இந்த இடத்த நீங்கள் வந்து உள்ளே பார்த்துட்டு போகலாம். செம்மையாக இருக்கும். இது பார்த்தா ஏதோ ஊருக்குள்ளே வயல்வெளிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங்ஸ்லாம் இங்கே நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க போல இல்லை? முன்னாடி இந்த பில்டிங்ஸ்லாம் தெரியாது. ஸோ இப்போ நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு பாருங்களேன். துபாய்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷனே பிரித்து பார்த்துட முடியாது, அப்படி இருக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம லாஸ்ட்டாக எப்போ வந்தோம்னு சொல்லுங்கள்? மேபி எங்கள் அத்தா அம்மா வந்துருக்காங்க. ஆமாம், சல்லு பிறந்தப்ப, சல்லு வந்து கை குழந்தையா இருக்கப்ப இங்கே வந்தோம். ஆனால் இந்த பில்டிங்ஸ்லாம் அப்போ இல்லை. இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இல்லை, இதுக்குள்ளே ரெசிடென்ஸ் தானே இது ஃபுல்லாகவே. ஆனால் என்ன யூரோப்பியன்ஸ் தான் இருப்பாங்க, இவ்வளோ வாடகை கொடுத்து நம்மளால இருக்க முடியாது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் போகிறோமா? அந்த ஃபார்ம் ரெஸ்டாரண்ட் பார்க்கிங். கொஞ்சம் பொறுமையாக நின்று கூட்டிகிட்டு போகலாம். விறுவிறுன்னு போவார். ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி அழகான வியூ இல்லை, இன்னும் வின்டரில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன்,
எப்படி செட் பண்ணி வச்சுக்காங்க பாருங்களேன். இங்கேருந்து அப்படியே அங்கே வரை ட்ராவல் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்களேன், இந்த மெக்கானிசத்தை காற்றடிச்சா சுற்றுற மாதிரி, நம்ம சின்ன ஒரு குச்சி மாதிரி காத்தாடி மாதிரி வச்சு கையில் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை நீ காற்று வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குப்பா. தூரமா ஒன்று தொங்குது இல்லை ரெட் கலர்ல, கொடிக்காப்புளி. கொடிக்காப்புளி. அன்னைக்கு நைட்டு தானே திணறீங்க, இது பேர் என்ன தெரிலன்னு. கொடிக்காப்புளி அது எங்க பராரிக்குள்ள கொடிக்காப்புளி இல்ல. இங்க பாருங்க மரம் ஃபுல்லா தொங்குதுங்க. ஆனா என்ன தெரியுமா, பறிக்க முடியாத இடத்துல இருக்கு. கொஞ்சம் கீழால இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போகலாம். இது நல்லா செவந்து போய் நல்லாவே இருக்குது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். நிறைய பேர் ஆஃபீஸ் மீட்டிங் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. என் வீட்டுக்கார் ஆஃபீஸ் ஹவரில் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அதனால் பாதி நேரம் கால் வந்துடும். மனுஷன் எழுந்திரிச்சு அங்கிட்டு போயிடுவார். என்னத்தை தான் பேசிட்டு வராரோ தெரியல, போயிடுவார் அங்கிட்டு. நாங்கள் எங்கே ஸ்டடியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். எப்படி ஆனிவர்சரி கப்பல் இந்த வருவார் கொஞ்ச நேரம் கழிச்சுப்போம். வருவாரா என்னன்னு தெரியலையே. ஆனிவர்சரிக்கு ரொமான்டிக்காக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போனவர் ஒரே ஒரு ஃபோன் வந்துச்சு, ஆளக்கான எங்கே போனாருன்னு தெரியல. கடந்த 10 நிமிஷமாக நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க இன்ஜினியர்ஸை கல்யாணம் பண்ணிங்கன்னா இதுதான் நடமை. அந்த சேர் அப்படியே தான் இருக்கும், நான் இங்கே இப்படியே தான் உட்காருக்க போகிறேன். பேசுங்க வந்து உட்காந்து ஒரு ஃபோன் மட்டும் தாண்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பிளேட்டில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. கேட்டால் பாத்ரூம் போனேன்றாரு, ஃபோன் பேசுகிறேன்றாரு. நான் இங்கே தனியாக ஒத்தக்கட்டையாக உட்காந்து நான் பாடு சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். அதை எப்படி சாப்பிட்டு முடிப்பீங்களா இல்லை எப்படி முடியும்? பேசுங்க சார். என்னையும் ஆஃபீஸ் கூட்டு போயிடுறீங்களா? ஆஃபீஸ் போய் ஆமாம், நீ ஃபோன் பேசிட்டே இருப்பீங்க. நான் பக்கத்தில் உட்காந்து தட்டத்திட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, அம்மா என் வீட்டுக்காரருக்கு எனக்கு இன்னைக்கு ஆனிவர்சரின்னு உட்காந்து நான் வேணா சாப்பிட்டுருக்கேன். இவ்வளோ வகையாக அரபி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டு போட்டு அந்த சேமியா சாப்பிடும் போது மட்டும் அவன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அது இனிப்பு சேமியா. நம்ம ஊரில் அம்மா அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்களே இனிப்பு சேமியா, அது என்ன ரியாக்ஷன் இது? நல்லா இருக்கா? ஏன் எனக்கு வேணாம். யாராவது சேமியா போய் திம்பாங்களா இவ்வளோ வளைச்சு? அதாவது இனிப்பு சேமியா. நீங்கள் சாப்பிடுங்கப்பா. எதனா ஊற்றிச்சந்தம்மா? சாக்லேட்னா அதாவது இந்த மாதிரி ஊட்டி விட்டாங்க அப்படின்னா ஒரு கர்ட்டஸ்க்காக வெயிட் பண்ணி நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடணும். அப்படியே வாங்கி இல்லை, அப்படியே வாங்கி தின்ட்டு உட்காந்துட்டு கூடாது. சரியா? தேவையில்லை நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம் இந்தா இப்படி இருக்குல்ல, இப்படி எடுத்து நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். கூசாசம் திங்குறாரு. 16 வருஷம் 16 வருஷம் கஷ்டமா இருக்கும். சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி வேறு வழியில் இல்லை. அப்படிதானா? ஐயோ அல்லா, இவர் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார்? ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு பெருமையாக வேறு ரியாக்ஷன் பண்ணுறாரு.
புரியல நம்ம வருஷங்கள் போறதே தெரியாம இல்ல எனக்கு நல்லாவே தெரியுது என்ன தெரியுது இப்ப கூட கல்யாணம் முடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. அது கல்யாணம் ஆனதுக்கு மட்டும் இந்த மாதிரி கிரிஞ்சா பேசிக்கிறது, அப்படி புது பொண்ணு மாதிரி இருக்க, உடனே மாதிரி எனக்கு யார் கிடைப்பா, ஜாடிக்கேத்த மூடி, ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே கல்யாண நாள் அன்னைக்கு, வருஷம் கல்யாண நாளைக்கு அப்படியே சாலிடாக இந்த டைலாக் மட்டும் மறக்காமல் வந்துடும். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். அப்படி தானே? பேச மாட்டாது, இப்போல்லாம் பேசவே மாட்டாது. நிறைய மீன் இருக்குது. அங்கே ஒரு மீன் இருக்கா, அங்கே பெருசாக அங்கே ஒரு மீன் இருக்குதோ, அங்கே ஒரு மீன் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி இந்த எவ்வளோ பெரிய மீன் பாருங்க, அங்கே பாருங்க. ஆமாம் இல்லை? வா, இந்த மாதிரி அப்படி வந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி செடிகள் கொடிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போங்க. முன்னாடி வந்தோம், இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. சல்லு பிறந்தப்போ இங்கே தான் வந்தோம். இந்த பிரிட்ஜ் இந்த இருக்குங்க. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து 2 நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொமான்டிக்காக போகலாம். நம்ம அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த வியூவில் நீங்கள் நின்று இப்படி அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அதான் இப்படி பின்னாடி தண்ணியோட சவுண்டு, குருவியோட சவுண்டு கேளுங்களேன். சவுண்டு பார்த்தீங்களா? கீச்சு கீச்சுன்னு. கொடுக்காப்புளி எல்லாமே. எல்லாமே கொடுக்காப்புளி இங்கே இருக்கிறது எல்லாமே. இந்த அழகாக இருக்குல்ல? இந்த ஃப்ளவர் பாரு எப்படி அழகாக இருக்குங்க. வயலட் கலர். எஸ், வயலட் கலரில் இருக்குது ஃப்ளவர்ஸ். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு கொடிக்காப்புளி விட்டுட்டு வர மனசே இல்லை. அவ்வளோ கொடிக்காப்புளி காய்ச்சதவங்க. சரி வாப்பா, வெயில் அடிக்குது. ஏன்பா? கருத்துருவேன். அது வெள்ளையா இருக்கவங்க தான் யோசிக்கிறோம், நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே வாங்க, கொடுக்காப்புளி பறிச்சுட்டாங்களே. என்ன சொன்னீங்க? தண்ணி பாட்டில் மட்டும் தட்டி போடுறோம். அந்தம்மா அதான் அழுகுது. எந்தம்மா அழுகுது? எந்தம்மா அழுகுது? இந்தம்மா அழுகுதான். இந்தம்மா அதனால் அழுகு 34 தடவை தண்ணி போட்டிருக்காங்க. இந்தம்மா அழுகுதான். கூட்டிகிட்டு வந்தீங்க, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இப்படி தண்ணிக்கெலாம் கணக்கு பார்த்தா எப்படி சொல்லுங்கள்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் அப்படியே முடிச்சுட்டு அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் விலாகில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். வெளியே போகிறது, எங்கே போகிறோம், கிட்ஸை கூட்டிகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். கிட்ஸுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? கிட்ஸுக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே பிளான். சண்டே. ஸோ இந்த விலாகுக்கு அப்புறம், இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதையும் கார் போகுது, சவுண்ட் கேட்கும். அதோடு சேர்த்து கிட்ஸ் கூட எங்கே போகிறோன்றதை நெக்ஸ்ட் விலாக் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாய். இந்த விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரியா? பிள்ளைங்க இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்றது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நேற்று நைட்டே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் வெளியே சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்காக ஒரு பிளான் பண்ணி அந்த வீக்கெண்டில் நாங்கள் எங்கேயா வெளியே போவோம். அந்த விலாகையும் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல ஃபீல் குட்டான விலாக்ஸு, ரியலிஸ்டிக்காக இருக்க விலாகெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். துபாய் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட எதாவது பர்சனலாக பேசணும், ரெசிபிஸ் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்டக்க நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இன்ஸ்டாகிராமில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை அனுப்புவேன். இல்லைனா நான் மெசேஜ் பார்க்குறப்ப உடனே ரிப்ளை அனுப்புவேன். ஸோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல ஃபீல் குட்டான வீடியோஸில் நான் மீட் பண்ணலாம். ஓகேயா? பாய்.